இந்த பிம்பிள் இல்லன்னா முகப்பரு, இத எப்படி கம்ப்ளீட்டா கிளியர் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த பிம்பிள் இல்லன்னா முகப்பரு தான். ஒரு சிலரோட ஃபேஸ் அவங்க என்ன பண்ணாலும் ரொம்ப கிளியராவே இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சோப் மாத்தி யூஸ் பண்ணா கூட பிம்பிள் வர ஆரம்பிச்சுரும். என்ன எதனால வந்துச்சு? இது எப்போ போகும்? அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிள்னாலேயே ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான். எனக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஆக்னே வந்துரும். ஹீட் ஆனாலும் சரி, ஒரு தலையில டாண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, இந்த சுகரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, இல்ல பலகாரம் ஐட்டம்ஸ் ஏதாச்சும், இந்த பஜ்ஜி, போண்டா இந்த மாரிலாம் ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, உடனே எங்க இருந்ததுன்னே தெரியாது கிளம்பி வந்துரும். முகத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிம்பிள் வந்துரும். ஸோ நானும் பல ரெமெடீஸ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்போ பிம்பிள்ஸ பத்தி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதோ, அப்போ இருந்து என்னோட லைஃப் ஸ்டைலையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்ப இருந்து பிம்பிள்ஸோட தொல்லை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் சொல்றேன். அப்ளை பண்ணி பாருங்க. பிம்பிள்ஸ்க்கு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான கிரீம் போடணும், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்க உடம்ப பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும். இந்த பிம்பிள் தொல்லையிலருந்து ஈஸியா வெளில வர முடியும். ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் ஏன் வருது அப்படின்னு தெரியுமா? நம்ம ஸ்கின்ல வந்துட்டு இருக்கக்கூடிய செபேஷியஸ் கிளாண்ட் இல்லன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கிளாண்ட் வந்துட்டு ஓவர் ஆக்டிவா நெறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போதும், நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டெட் செல்ஸ் போய் பிளாக் பண்ணும்போதும், அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் மாரி கிரியேட் ஆகும். அதுதான் வந்துட்டு நமக்கு பெயின்ஃபுல்லான ரெட்டிஷ்ஷான ஒரு முகப்பருவா நமக்கு தெரியுது. ஏதாச்சும் ஒரு இடத்துல பிம்பிள் வந்தாவே, அத நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை சும்மா சும்மா அத தொடுறதுக்கே போயிட்டுருக்கும். அம்மாலாம் சொல்லுவாங்க, "பிம்பிள் வந்தா டச் பண்ணவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. பேருக்கு வந்துட்டு அத கிள்ளி விடுற பழக்கம் இருக்கும். எனக்கு நெறையவே இருந்துச்சு. அத வந்துட்டு பிரேக் பண்ணி விட்டதுனாலேயே வந்து நெறைய இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சது. பிம்பிள் வர ரீசன் வந்துட்டு 1 மட்டும் கிடையாது. நெறைய ரீசன்ஸ் இருக்கும். முக்கியமா வந்துட்டு உங்க மைண்ட் எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, டென்ஷன் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா, ரொம்ப ஈஸியா பிம்பிள் வந்துரும். சிலருக்கு இந்த தீபாவளி டைம்ல ஸ்வீட்ஸ்லாம் நெறைய சாப்பிட்டுட்டு தீபாவளி லீவ் முடிச்சு வரும்போது முகத்துல நெறைய பிம்பிள்ஸோட வருவாங்க. சிலருக்கு நார்மலாவே வந்துட்டு பாடி ரொம்ப ஹீட்டான பாடியா இருக்கும். உடம்பு சூடு அதிகமா இருக்கிறதுனால எப்பவுமே முகத்துல பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு தலையில டாண்ட்ரஃப் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வரும். அதாவது இந்த பிம்பிள்ஸ்க்கு நம்ம ஒரு ரீசன் மட்டும் சொல்ல முடியாது. நம்ம செய்யக்கூடிய பல தப்பான விஷயங்கள்னால தான் வந்துட்டு இது ஆக்சுவலா வருது. நான் வந்துட்டு கன்டினியூஸா ஒரு 1 இயர் கிட்ட ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிடாம, ஆயிலி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம, ஹோட்டல் ஃபுட் எதுவுமே சாப்பிடாம, ரொம்ப வந்துட்டு ஃபுட்ல வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தேன். தண்ணி நெறைய குடிச்சிட்டு இருந்தேன். அது பண்ணும்போது பிம்பிள்ஸ் வரது ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஆனா, அத நம்மளால கன்டினியூஸா ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் தெரியாம ஒரு டெம்ப்டேஷன்ல ஒரு விஷயம் சாப்பிட்டாலுமே, அடுத்த நாளே ஒரு பிம்பிள் எட்டி பார்த்துரும். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எதெல்லாம் மாத்த முடியுமோ, அந்த எல்லா ஹேபிட்ஸையும் மாத்தி பாருங்க. உங்க ஸ்கின்ல நீங்க பெரிய சேஞ்சஸா பார்க்க முடியும். நான் 1 வாரம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். எனக்கு சேஞ்சஸ் தெரியல. 1 மாசம் ஃபாலோ பண்ணேன். சேஞ்சஸ் தெரியல அப்படின்னு கிடையாது. உங்க ஸ்கின் உங்ககிட்ட பிறந்ததுல இருந்தே இருக்கு. So, திடீர்னு ஒரு நாள் நினைச்சாலாம் வந்துட்டு உங்களால அத மாத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸாவது கன்டினியூஸா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் தூக்கம். உங்களுக்கு பிம்பிள் வந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் 1 வீக்கா நீங்க ஒழுங்கா தூங்குனீங்களான்னு யோசிங்க. ஏன்னா சரியா தூங்காதப்போ, இந்த 1:00, 2:00 வரைக்கும்லாம் வந்துட்டு ஃபோனோ, டிவியோ பார்த்துக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, லேட் நைட் தூங்கும்போது என்னதான் நீங்க 8 மணி நேரம் தூங்குனாலும், உங்க உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தியாயிடும். லேட் நைட் தூங்குறவங்களுக்கு காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது, யூரின் ரொம்ப ஹீட்டா போறத ஃபீல் பண்ண முடியும். உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா சூடா தெரியும். இன்னொரு விஷயம் தண்ணி ரொம்ப கம்மியா குடிக்கிறது. நம்ம நெனைக்கிறோம், தண்ணி நான் 3 லிட்டர் குடிக்கிறேன், 4 லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்லாம். ஏதாச்சும் ஒரு YouTubeலயோ, Instagramலயோ ஒரு மோட்டிவேஷன பார்த்துட்டு ஜக்கு ஃபுல்லா தண்ணி நெறச்சு பக்கத்துல வச்சுப்போம். அத எத்தன நாள் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருப்போம்? வாரத்துல 2 தடவ ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிறதையே மறந்துருவோம். ஸோ தண்ணி வந்துட்டு உங்க உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து உங்களோட ஃபுட். நீங்க உள்ள என்ன சாப்பிடுறீங்களோ, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட ஸ்கின். நெறைய பேர் நெனைக்கிறாங்க, ஸ்கின்ல வர ப்ராப்ளம்ஸ்க்கு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஆயின்மென்ட் வாங்கி போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு டெம்பரரியான விஷயம் தான். பெர்மனன்ட்டா உங்களோட ஸ்கின்ன ஹெல்தியா, க்ளோயிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற ஃபுட்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஜங்க் ஃபுட் அதாவது மைதா, சுகரு, ஆயில்ல வந்துட்டு ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதிகமா சாப்பிடாம, ரொம்ப பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி பேக்டு ஐட்டம்ஸ் இந்த பிஸ்கட், சிப்ஸ், முறுக்கு, மிக்ஸ்சர் இது எல்லாமே கம்மி பண்ணிட்டு, நெறைய ஃப்ரெஷ்ஷான உணவுகள் அதாவது ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுங்க. ஜூஸஸ் சாப்பிடுங்க, இளநீ குடிங்க, மோர் குடிங்க, தண்ணி நெறைய குடிங்க. உங்க ஃபுட்ல வந்துட்டு நெறைய புரோட்டீன் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஹெல்தியான ஃபேட் ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்கின் ஹெல்த்த நல்லா பாதுகாக்கும். வீட்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதே நெறைய பேருக்கு வந்துட்டு
தொன்று தொட்டு ஒரு பழக்கமாவே இருக்கும். அது ஆரோக்கியமானதா இல்லையான்னு கூட யோசிக்காம நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டே தொடர்ந்து அத சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு அது நம்ம உடம்புக்கு நல்லதான்னு பார்த்து, கொஞ்சம் ஆரோக்கியமா அத ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெறைய பழங்கள் வாங்கி வீட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க. ஸ்டார்ட்டிங்ல இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட பெருங்குடல் சுத்தமா இருக்கான்னு கவனிங்க. நெறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அத கவனிக்காம விட்டுருவாங்க. வெளியில சொல்றதுக்கும் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனா, உங்களோட கட் கிளீனா இல்ல அப்படின்னா, அது உங்க பாடி ஹீட்ட ரொம்பவே ஜாஸ்தி பண்ணும். உங்க உடம்புல இருந்து வெளியேறாத டாக்ஸின்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, உங்க பிளட்ல தான் மிக்ஸ் ஆகும். உங்க கட்ட நீங்க கவனிக்கலனாவே, உங்க உடம்பு உங்களுக்கு அடுத்து சிக்னல் குடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் உங்களோட ஸ்கின். ஸோ பிம்பிள்ஸ் முகத்துல இருந்துகிட்டே இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கவனிங்க. நம்ம உடம்ப வெளியில மட்டும் கிளீனா வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. உள்ள வந்துட்டு நல்லாவே கிளீனா வச்சுக்கணும். அடுத்து நெறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு ஒரு ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் தான் நமக்கு பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு சில விஷயங்கள செய்யாமயே விட்டு டிலே பண்ணிக்கிட்டே வந்து, ஒரே நாள்ல ஓவர் நைட்ல உட்காந்து படிக்கிற பழக்கம், இல்ல ப்ராஜெக்ட்ட முடிக்கிற பழக்கம் இதெல்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். அந்த மாரி உங்க உடம்பு ஓவரா புஷ் பண்ணும்போது, அது கூட உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க பிம்பிள்ஸ மட்டும் ட்ரீட் பண்ணி யூஸ் கிடையாது. ரூட் காஸ் என்னவோ, அத கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு கண்ட நேரத்துல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. இப்பல்லாம் வந்து நைட் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. மிட் நைட்ல வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எப்போ பசிக்குதோ அப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம். உங்க உடம்போட டைமிங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சூப்பரா வொர்க் ஆகக்கூடிய ஒரு ஆன்டி பாக்டீரியல் மெடிசின்னே சொல்லலாம். வேப்பிலையும், மஞ்சளும். வேப்பிலையும், மஞ்சளையும் ஃப்ரெஷ்ஷா நீங்க அரைச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி, பிம்பிள் உள்ள இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுட்டு, நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணீலயோ, இல்ல வெதுவெதுப்பான தண்ணீலயோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிம்பிள்ஸ ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதாவது ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. எதுவா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், 2 மந்த்தாவது ரெகுலரா பண்ணணும். உங்களுக்கு இத பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ஒரு ரெமெடியா சொல்றேன். நான் வந்துட்டு நீம் ஆயில் யூஸ் பண்ணேன். அதாவது வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அத வந்துட்டு பட்ஸ் எடுத்து, அந்த நீம் ஆயில தொட்டு, பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுட்டு, அது ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. சில பேருக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது. பட் எனக்கு வந்துட்டு அது பிம்பிள் சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்மெல்லுமே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நான் அத ரெகுலரா ட்ரை பண்ணேன். பிம்பிள்ஸ் ரொம்பவே கம்மியாச்சு. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வெந்தயத்த ஊற வச்சு அரைச்சு பேஸ்ட் ஆக்கிட்டு, அந்த பேஸ்ட்ட ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. வெந்தயத்துக்கு நல்லாவே ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அது உங்களோட ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத டெட் செல்ஸையுமே ரிமூவ் பண்ணும். நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்க ஸ்கின் ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா, அடிக்கடி வந்துட்டு சோப் போட்டோ, இல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியோ முகத்த வந்துட்டு கழுவிட்டே இருக்காம, நார்மலான பிளெயின் தண்ணீலயே அடிக்கடி முகத்த கழுவுங்க. ஏன்னா இந்த சோப், ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே உங்களோட ஸ்கின்ன ரொம்ப வறட்சி ஆக்கிடும். ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ அப்ப பிம்பிள் அதிகமாகறதுக்கு இன்னும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸ்கின்ல வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் முல்தானி மிட்டி. இத வந்துட்டு நீங்க பிளெயின் வாட்டர் கூடயோ, இல்ல ரோஸ் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல ஒரு பேக் மாரி போட்டுட்டு, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கழுவிட்டீங்கன்னா கூட, போட்டாவே ஒரு சில்னஸ் ஃபீல் ஆகும். இதுவுமே உங்க ஸ்கின்ன கொஞ்சம் கூலிங் பண்ணும். உள்ள குடிக்கிறதுக்கு நீங்க நெறைய மோர் எடுத்துக்கலாம், இளநீ எடுத்துக்கலாம், ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் போட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஆப்பிள்க்கு பதிலா ஆம்லா போட்டுக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதுல நெறைய விட்டமின் சி இருக்கு. ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் குடிக்கிறீங்களோ இல்லையோ, மெயினா நெறைய தண்ணி குடிங்க. அந்த தண்ணிய தான் வந்துட்டு ஒரு மீடியம் மாரி நெனச்சுக்கோங்க. நீங்க உள்ள தண்ணிய குடுக்குறீங்க, உங்க உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளஷ் பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு போயிடுது. ஸோ உடம்புக்கு தேவையான அளவு ஹைட்ரேஷன் குடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொன்னு வந்துட்டு எனக்கு சூப்பரா ஒர்க் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, ஆலோவேரா ஜெல். அதாவது எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்லயே கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கம்மியா ஆட் ஆன மாதிரி, அதாவது ஆலோவேரா ஜெல்லையே ஆட் பண்ணதெல்லாம் இல்லாம, பிளெயின் ஆலோவேரா ஜெல் வாங்கி அத யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஆயில் ஸ்கின்னா இருந்ததுன்னா, இந்த தைலம்லாம் சொல்வாங்கல்ல, குங்குமாதி தைலம், இதெல்லாம் எதையும் வாங்கி ஃபேஸ்ல அப்ளை பண்ணாதீங்க. இன்னுமே வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல ஆயில் செக்ரேஷன ஜாஸ்தி பண்ணும். நைட்டு நல்லா ஃபேஸ கிளீனா வாஷ் பண்ணிட்டு, ஆலோவேரா ஜெல் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அப்படியே தூங்க போயிடுங்க. எனக்கு இது நல்லாவே ரிசல்ட் குடுத்துச்சு. பிம்பிள் திருப்பி வராம இருக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஐடியா. உங்களுக்கு நல்லா ட்ரஸ்ட்வொர்த்தியான பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணது வந்துட்டு மாமாஎர்த்தோட ஆலோவேரா ஜெல். அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. 2 விஷயங்கள் தான். என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்படி தூங்குறீங்க? உங்களோட லைஃப் ஸ்டைல். இத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கரெக்ட் பண்ணுங்க.
அடுத்து நான் சொன்ன இந்த கெமிக்கல் இல்லாத எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. மனசு அமைதியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாம எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது அதெல்லாம் இல்லாம யோகா, பிரீதிங், மெடிடேஷன் இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலென்ட்டா ஹெல்ப் பண்ணும். சும்மா எல்லாரும் சொல்ற வார்த்தை அப்படின்னு நினைக்காம அப்ளை பண்ணி பாருங்க. தினம் காலையில ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியலையா? நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க மசில்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா யோகா பண்ணுங்க. பட் 2மே பண்ணாம இருக்காதீங்க. வேற ஏதாச்சும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அத கவனிங்க. க்ளோயிங் ஸ்கின் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா கெமிக்கல்ஸ் அப்ளை பண்றதுனால மட்டும் வந்துராது. காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்றதுனால மட்டும் வந்துராது. நிஜமான க்ளோ உங்களுக்கு உள்ள இருந்து கிடைக்கணும். ஸோ உங்க உடம்ப இன்டர்னலா கிளீனா வச்சிருந்தீங்கன்னா, உங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் அண்ட் ஹெல்தியா இருக்கும். இல்ல உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா பிம்பிள்ஸ் இருக்கு. எனக்கு உடனே ரெமெடி வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட்ட பார்த்து ஆயின்ட்மென்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு லாங் டெர்ம் ரெமெடி கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன அப்ளை பண்ணாலும் உடம்பையும், மனசையும் ஹெல்தியா வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் ஸ்கின் கிளியரா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.